ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த நெல்லிக்காய் ஜூஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கசப்படிக்குன்னு சொல்லிட்டு சிலர் இதை விரும்ப மாட்டாங்க. அதில் கரெக்டான ரேஷியோவில் இஞ்சி, லெமன் இது எல்லாமே நம்ம சேர்த்து இந்த நெல்லிக்காய் ஜூஸை ப்ரிப்பேர் பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. வாங்க எப்படி இந்த நெல்லிக்காய் ஜூஸை ப்ரிப்பேர் பண்ணலான்றதை பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி 3 பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கோம். அதுக்கு 1 இன்ச்சி அளவு இஞ்சி சின்னதாக இது போல் தோல்லாம் நீக்கி எடுத்து வச்சுருக்கோம். கூடவே 1 லெமன் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த நெல்லிக்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொட்டையெல்லாம் தனியாக எடுத்துடலாம். பாருங்கள், இது போல் கட் பண்ணியாச்சு. அதே போல் லெமனையும் நல்லா அறுத்துட்டு அதில் இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துடலாம். இஞ்சியை சின்னதாக இது போல் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு இஞ்சியை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த நெல்லிக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா லெமனை அப்படியே சேர்க்காமல் அதில் இருக்கிற ஜூஸை மட்டும் இது போல் நல்லா கை வச்சு பிழிஞ்சி விட்டு எடுத்துக்கலாம். லெமன் பார்த்திங்கன்னா நல்லா பழமாக இருக்கிற லெமனாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஜூஸ் நல்லா வரும். இப்போது இதில் தேவையான அளவு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் அதிகமாகவும் சுகர் சேர்க்க வேண்டாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதை லைட்டாக கொரப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் கொரப்பாக அரைச்சதுக்கப்புறமா இதில் 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு டைம் நல்லா அரைச்சதுக்கப்புறமா திரும்பவும் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 3 நெல்லிக்காய் எடுத்துருக்கோம். அதுக்கு 1 லிட்டர் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஜூஸ் எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ டம்ளர் வச்சு நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். அதில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு லெமனை இது போல் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நெல்லிக்காய் ஜூஸை இது போல் ஊற்றிடலாம். இது போல் இந்த நெல்லிக்காய் ஜூஸை வாரத்துக்கு 2 முறை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த நெல்லிக்காய் ஜூஸில் பார்த்திங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது. பாருங்கள், நம்மளோட நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக ஜூஸியாக ரெடியாகி வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.